ஜனவரி 6, 2025. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 10:14. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. Today Bible verse Psalms 10:14. You are the helper of the fatherless. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்கும் ஆவியானவரை எங்கே 1-2 பேர் கூடி செபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்னீரே என் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்கும் ராஜா. அன்று அப்போஸ்தலர் நாட்களில் அப்பா நீர் அவர்கள் ஜெபம் பண்ணும்போது இறங்கினது போல இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு இறங்கும் கர்த்தாவே. இந்த ஜெபத்துல நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க அப்பா. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொன்னீரே அப்பா. இப்பொழுதும் கூட இறங்குங்க. அநேக திக்கற்றோராய் காணப்படலாம், அநேக பிள்ளைகள் திக்கற்றோராய் காணப்படலாம். இப்பொழுதும் கூட இறங்குங்க. நீருங்க அவர்களோடு பேசுவீராக என் தகப்பனே. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, தாயை இழந்த குடும்பங்களாய் இருக்கட்டும், தந்தையை இழந்த குடும்பங்களாய் இருக்கலாம். ஆவியானவரே, வியாதியில அவங்க குடும்பத்துல அவங்கள ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆவியானவரே, அந்த பிள்ளைகள் எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் கூட பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் இருக்கலாம், பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்ட பெற்றோர்கள் இருக்கலாம். பணக்காசு இல்லைன்னு சொல்லிட்டு உற்றார் உறவினர்களால் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கலாம். ஆவியானவரே, இந்த பிள்ளைகளெல்லாம் எங்களெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இப்பொழுதும் கூட இறங்குங்க என் தகப்பனே. எங்கள் எல்லோருக்கும் ஆவியானவரே இப்பொழுது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க அப்பா. ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வியாதியிலிருந்து சுகத்தை தாங்க. தரித்திரராய் இருக்கிறவர்களே ஆவியானவரே ஐஸ்வர்யராய் மாற்றுகின்ற என் தகப்பனே. இப்பொழுதும் கூட யாரெல்லாம் ஆவியானவரே தம்முடைய உறவினர்களார் பணம் இல்லை என்று சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கலாம். அவர்கள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே நீர் இறங்கும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அவர்களை பலப்படுத்துங்க. ஆவியானவரே அவர்களுக்கு பலனை தாங்க, பலனை தாங்க. ஒரு வைராகியத்தை தரப்போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, தாய் இல்லாத குடும்பத்துக்கு நீ தாயாயிருந்து வழிநடத்த போகின்றீரே. உமக்கு நன்றி அப்பா. தந்தை இல்லாத குடும்பத்தை நீர் தந்தையாயிருந்து வழிநடத்த போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, அந்த வியாதியிலிருந்து அப்பா நீர் விடுதலை கொடுக்க போகின்றீரே, சுகத்தை கொடுக்க போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்பா, அந்த ஸ்திரீயின் விசுவாசத்தினால அப்பா அவளுக்குள்ள இருந்த அந்த வியாதி அப்பா அந்த வியாதி நீங்கிற்றே. அதே போல் உம்மை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எல்லா வியாதிகளும் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுதே தாங்க அப்பா, இப்பொழுதே தாங்க. விடுதலை தாங்க, சுகத்தை தாங்க, பலனை தாங்க. ஆவியானவரே, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, அவர்களுக்கு நீர் அவர்களோடு இருந்து நீர் அவர்களை வழிநடத்த போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்த என் தகப்பனே. ஆவியானவரே நன்றி 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 அப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை அப்பா. ஆவியானவரே இப்பொழுது இறங்கும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, விசுவாசத்தை தாங்க. இனி நாங்கள் திக்கற்றோர்களாக இருக்க மாட்டோம். எங்களோடு கூட ஆண்டவர் பெரியவர் எங்களோடு கூட இருக்கின்றார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை வந்து விசுவாசத்தோடு சொல்லும்படியான அந்த நம்பிக்கையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இறங்குவீராக. ஆவியில நிரப்புங்க, அபிஷேகத்துல நிரப்புங்க, வல்லமையா நிரப்புங்க. விசுவாசத்தை ஊற்றுங்க. விசுவாசமாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க. உன் பேரில் மாத்திரம் விசுவாசமாய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, நீர் அப்படியாய் கூட செய்ய போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன். அலட்சியம் உள்ள பிதாவே, ஆமீன்.